காவேரி, விஜய் 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டே இருக்கும்போது காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "இப்படி ஒரு புருஷன் கிடைக்க நான் குடுத்து வச்சிருக்கணும். எங்க அம்மாவோட மனசையும் நீங்க மாத்தியிருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. "இங்க பாரு காவேரி, சும்மா இதையே போட்டு குழப்பிட்டு இருக்காத. வயித்துல குழந்தை இருக்கு. அந்த குழந்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதா? நீ, நான், பாப்பா இவங்க 3 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அதனால இதையே பத்தி யோசிச்சுட்டு இருக்காத. மனசுல எப்பவுமே ஹாப்பியா இரு. நான் மாமா உன் கூட இருக்கேன்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "என்னது மாமாவா?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "ஆமாடி, என்னடி பேசிட்டு இருக்க?" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "என்ன ரொம்ப உங்களோட ரொமான்ஸ் ரொம்ப ஓவரா இருக்கே" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்காங்க. இங்க பாருங்க, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு காவேரி சொல்றாங்க. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இதுக்கு பின்னாடி அந்த பசுபதி மட்டும் தான் இருப்பான். அவன் தான் உங்க சித்தியை இங்க அனுப்பியிருக்கான். எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கான். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு. எனக்கு தெரியுதுங்க. ஆனா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க பாரு, அவங்க கண்டிப்பா எப்பயாச்சும் ஒரு வாட்டி ஃபோன் பேசுவாங்க. அப்ப பின்னாடியே இருந்து மறைஞ்சு நின்னு பார்த்தா நமக்கு எல்லாமே தெரிஞ்சிரும். அவங்க பசுபதி கிட்ட ஒரு வாட்டியாவது பேசுவாங்க. அப்ப நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு விஜய் சொல்றாரு. ஆமாங்க, நீங்க சொல்ற ஐடியா கரெக்ட்டா இருக்கே. அப்போ அந்த சித்தி எங்க போறாங்க, பேசுறாங்க எல்லாமே நான் நோட் பண்றேன். நோட் பண்ணிட்டு அவங்க யார்கிட்ட பேசுறாங்க நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு காவேரி சொல்றாங்க. சாரதா பயங்கரமா அப்படி சந்தோஷமா இருக்காங்க. என்ன சாரதா இவ்ளோ சந்தோஷமா இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. ஆமா பின்ன உங்க புள்ளையே நெனச்சுட்டு நான் வருத்தப்பட முடியுமா என்ன? அவரு எனக்காகவா வாழ்ந்தாரு? 2 குடும்பம் அப்பப்பப்பா! என்ன சந்தோஷமா வாழ்ந்திருக்காரு கத்தார்ல. அதுவும் ஒரு குடும்பம், ஒரு பையன், ஒரு பொண்ணு. எல்லாம் நதி பேரு வேற. இன்னும் எத்தன நதி எந்தெந்த ஊர்ல இருக்கோ யாருக்கு தெரியும்? எத்தன பேர் சொத்து கேட்டு வரப்போறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஏய், என் புள்ளைய பத்தி ரொம்ப தப்பா பேசாதடி அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. ஆமா, உங்க புள்ளைய பத்தி 30 வருஷம் அந்த மனுஷனுக்காகவே வாழ்ந்தேன் நான். இனி அந்த மனுஷனை பத்தி பேசவே மாட்டேன். என்னோட பசங்க மட்டும் தான் எனக்கு முக்கியம். கங்காவுக்கு குழந்தை பிறக்கும். அடுத்தது காவேரிக்கு குழந்தை பிறக்கும். 2 குழந்தையும் நல்லபடியா நான் வளர்க்கணும். நான் ஒரு நல்ல ஆயாவா இருக்கணும் அப்படின்னு சாரதா சொல்றாங்க. அப்பா, இப்பதாண்டி ரொம்ப ரொம்ப நல்லா பேசுற அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. இங்க பாரும்மா, நீ கவலைப்பட்டுட்டு இருக்காத சரியா? எப்பவுமே சந்தோஷமா இரும்மா. இன்னைக்கு இருக்க வாழ்க்கை நாளைக்கு இல்லம்மா அப்படின்னு யமுனா சொல்றாங்க. இங்க பாருங்க அத்தை, இனிமே எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. இதே மாதிரி இருங்க அப்படின்னு நிவீனும் சொல்றாரு. சரி சரி, வாங்க வாங்க எல்லாரும் வந்திருக்கீங்க, சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பாடு எல்லாமே ரெடி பண்றாங்க. நான்வெஜ் எல்லாமே ரெடி பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் கூப்பிட்டு போடுறாங்க. காவேரி, விஜய், நிவின், யமுனா, பாட்டி எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. இங்கே பாருங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழை இலை எல்லாமே ரெடி பண்ணி சாப்பாடுலாம் போடுறாங்க. அம்மா சாப்பாடுலாம் சூப்பராக இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு இன்னும் கொஞ்சம் வை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. இருடி இருடி, உனக்கு வைக்கிறேன்டி, உனக்கு எது பிடிக்குதோ அதை பார்த்து பார்த்து சாப்பிட்றி அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குமா, இது எனக்கு பிடிக்கலமா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அக்கா, இதுக்கு முன்னாடி இதை தான் நிறைய சாப்பிடுவேன், நீ எனக்கா பிடிக்கலன்னு சொல்கிற அப்படின்னு யமுனா கேட்குறாங்க. எனக்கே தெரியலடி, முன்னாடி பிடிச்சதெல்லாம் இப்போ பிடிக்கல, இப்போ வித்தியாசமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாசமாக இருந்தால் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. சரி, யாருக்கு எது எது பிடிச்சிருக்கோ அதெல்லாம் விரும்பி சாப்பிடுங்க, நல்லா தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சூப்பரா இருக்க அத்தை சமையல், உண்மையாவே உங்களோட கைப்பக்குவம் யாருக்குமே வராது அப்படின்னு விஜய் சொல்றாரு. என்னங்க அப்படி சொல்றீங்க, நான் குழம்பு வைக்கும்போது கூட அப்படிதானே சொன்னீங்க, ரொம்ப நல்லா வைக்கிறடி, என் பொண்டாட்டி சூப்பர்னு, இப்போ எங்க அம்மாவை புகழ்ந்து தள்ளுறீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. காவேரி கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு விஜய் சொல்றாரு. எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு சரி போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. காவேரி சொல்றாங்க, ஆமாம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காவேரி, அதுக்குள்ள கிளம்புறியா? சரி காவேரி, நீ பார்த்து போயிட்டு வா சரியா, நீ பார்த்துக்கோ, எதுவாக இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. இங்க பாருடி, அம்மா நான் இருக்க, உனக்கு நீ கவலையே படாத, உனக்கு எதனா ஒண்ணா என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய், காவேரி 2 பேருமே அங்கேருந்து கிளம்புறாங்க வெளியே.